எங்கெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? நல்ல இன்னும் இன்னும் நீங்கள் நிறைய அனுபவிப்பீங்க. நீங்கள் இன்னும் அனுபவிக்கணும். இந்த மாதிரி நிறைய அனுபவிக்கணும். எனக்கு இப்போ தான் எனக்கு நல்லா இருக்கு. ஒரு குப்பை மேட்டு இருக்கும்போதே நிலத்தடி நீரை நாசமாக்குது. அந்த குப்பைனா வெறும் என்ன தாள் மட்டுமா? அதில் வேஸ்ட்டு, மெடிக்கல் வேஸ்ட்டு, பல்வேறு கோழி கழிவுகள், பல்வேறு கழிவுகள் இருக்கும். அப்புறம் வந்து கட்டட கழிவுகள், இது எல்லாமே இருக்கு. மக்கும் குப்பை மக்கா குப்பை ரெண்டாக பிரிச்சா கூட அவ்வளவு கழிவுகள் இருக்கு. இந்த கழிவுகள் எல்லாம் நிலத்தில் கிடக்கும் போதே நிலத்தை மொத்தமாக நாசமாக்கிறது. இதை எரிச்சாலும் காற்றுல கிடந்து காற்றை நாசமாக்கிறோம். இந்த குப்பையை கொண்டு வந்து கல்குவாரியில் போடும்போது கல்குவாரிக்குள்ள இயல்பாகவே கற்கள்ல சின்ன சின்ன விரிசுகள் இருக்கும், துளைகள் இருக்கும். இது வழியா இந்த மொத்த குப்பையும் கொண்டு போகும்போது அது நிலத்தடி நீரை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான நிலத்தையும் நாசப்படுத்தி அந்த நிலத்துக்குள்ள தண்ணியே குடிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு அங்க இயல்புல நடக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக மீத்தேன் காற்றுகள் உருவாகி அடிக்கடி தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த பகுதியில் ஒரு பேரழிவு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி நிலத்துக்கு கீழே கொண்டு குப்பையை வைக்கிறது டயம்பாமன் தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டு உட்கார்ற மாதிரி. டயம்பாம் இருக்குல்ல, அதை தூக்கி டிக்கி கீழே வச்சுட்டு நீங்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி நிலத்துக்கு கீழே குப்பையை புதைக்கிறது. அதுவும் 50,000 ஆண்டுகளாக மக்கி போன இருக்குல்ல, குப்பை இருக்குல்ல, மக்காத குப்பையை கொண்டு போய் நிலத்துக்கு கீழே புதைக்கணுமா? இப்படி புதைத்த நாடுகள்லாம் இருக்குது. குப்பையை கொண்டு போய் நிலத்துக்குள்ள புதைச்ச நாடுகள்லாம் இங்கிலாந்தில் பல்வேறு நாடுகளில் என்ன ஆச்சுன்னு சொல்லி கூகுளில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு. மனிதர்கள் வாழ முடியாத இடமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த குப்பைகளை ஒரே ஒரு தீர்வு தான் குப்பைகளுக்கு மறுசுழற்சி பண்றது.